Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெட்டும் உருளைக்கிழங்கு இருந்தா போதும். ஒரு 10 நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். செம டேஸ்டாவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி தோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ண வரலைனா நீங்கள் தேங்காய் சொரவி இருக்குல்ல அதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதோட ப்ரௌன் பார்ட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது தேவைப்படாது. அது வேஸ்ட் ஆகாமல் பிரெட் க்ரம்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை உருளைக்கிழங்கு கூட சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஆரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஆரிகானோ இல்லைன்னா மிக்சடு ஹர்ப்ஸ் ஏதாவது சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கெட்டியாக பிசையணும். அப்போ தான் அந்த ப்ரெட்டு கூட தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தி நல்லா பிசைஞ்சுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கடைசியாக ஃப்ரை பண்ணும்போது சேர்த்தணும். பாருங்கள், இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரே சைஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு ஃபோக் வச்சு மேலே ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இது ஒரு டிசைனுக்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, மேலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 டேஸ்க்கு இது ஸ்டோர் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனோடனே அடுத்த சைடும் திருப்பி போட்டு எடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேலு நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான், நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் டீ போடுற டைமுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.